இந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆகிருந்தா 234 தொகுதியிலையும் நம்ம ஜெயிச்சிருப்போம். அது வந்து மிஸ் பண்ணிட்டோம்னு வேறு சொல்லியிருக்காரு அவர். அம்பேத்கர் வந்து கேட்டாரா, நான் கால் மேலே கால் போட்ட சிலை ஒன்று வைங்கன்னு கேட்டாரா? சிங்கப்பெண் படை ரீல்ஸாக போட்டு அடிச்சிட்டு இருக்கு. அதை பண்ணோம் இதை பண்ணோம். இது வரைக்கும் 346 ரீல்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் எம்ஜிஆர் போயிட்டு தான் வந்து குண்டுரா வீட்டில் டிஃபன் சாப்பிடும்போது விக்கல் எடுத்துச்சு, எப்போ காவேரி திறந்து விடுதோ அப்போ தான் தண்ணி குடிப்பேன்னாராம். இப்போ கர்நாடகாவுக்கு போகிறது ரியல் விஜயா ரீல் விஜயா? ஜனநாயகன் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த காவிரியை பற்றி ஏதாவது பேசி ஏதாவது ஒரு சிக்கலாகி ஜனநாயகன் அங்கே ஓடுறதும் நின்று போயிடக்கூடாது. நீட் தேர்வை மறுபடியும் ரத்து பண்ணுங்கன்னு பேசி பிரயோஜனமே இல்லைன்னு தெரிஞ்சு அரசியல்வாதிகள் தான் வேறு வழி இல்லாமல் பேசுகிறாங்க. தனுஷெல்லாம் இப்போ ஆரம்பிச்சாருங்க. அந்த ராயன் படம் எப்போ வந்து தேசிய விருது கிடைச்சதோ அப்பொழுது அவர் சிஎம் ஆகிட்டார். பை த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை நிகழ்ச்சியில் நம்முடைய இன்று மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தராமன் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ஜெய் சார், சொல்லுங்கள். என்ன சார், ஊர்லேயே ஒரே பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம் ஜனநாயகன் படம் பார்த்தீங்களா? நான் இன்னும் பார்க்கல. ஏன் சார்? நான் வந்து ஜனநாயக கடமையை தவறிட்டீங்களே. இல்லைங்க, நம்ம எப்போவுமே வந்து வரட்டும் ஓடிடியில் பார்த்துக்கலான்னு விட்டுருவோம். ஆமாம், வருவோம், அது பொறுமையாக பார்ப்போம். ரெண்டாவது, நம்ம திருட்டுத்தனமாக பார்க்குற பழக்கம் அந்த காலத்துலேருந்தே கிடையாது. அப்போ ரிலீஸ் பண்ணதே பார்க்கல. அதான் சொன்னேன், பார்க்கல. அதான் ரிலீஸ் ஆகிருக்கு. சீக்கிரமாக ஓடிடியில் வந்துடும் நம்புகிறேன். ஏன்னா வந்து தியேட்டர்லலாம் நிறைய பேர் வந்து போயிட்டு நல்லா காற்று வருதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்ம அதில் உள்ள லாஜிக்கு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. 4 மாதத்துக்கு முன்னாலேயே வந்து வேறு விதமாக ரிலீஸ் ஆகி நிறைய பேர் பார்த்துட்டாங்கன்னும் போது ஒரு படத்துடைய மவுஸ் குறைஞ்சிரும், அந்த எதிர்பார்ப்பு குறைஞ்சிரும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் வழக்கத்தை விட சீக்கிரமாகவே ஏதோ ஒரு ஓடிடியில் வரப்போகுது, அதில் பார்த்துக்கிறான். ரெண்டாவது, அப்படி ஒன்றும் நான் இளைஞர்னு சொல்லிக்கிற அந்த கேட்டகரியில் இல்லை. ஏன்னா இளைஞர் மட்டும் தான் பார்க்கணுமா? இல்லைங்க, அவர் நம்ம இவர் தமிழக சபாநாயகர் சமயத்தில் அவர் வந்து பேசுகிறதெல்லாம் பார்த்தா அவர் தமிழக சபாநாயகரா, சட்டமன்ற சபாநாயகரா, லொல்லு சபாநாயகரா நமக்கு புரியல. அவர் சும்மா இருக்க வேண்டியது தானே. ஒரு 5 அமைச்சர்கள் பார்த்துட்டு தேம்பி அழுதார்கள். எனக்கு அதில் பெரிய ஒரு ஆச்சரியம், அதிசயம் அது என்னன்னால், அவங்க மட்டும் அந்த இருட்டில் வந்து அவங்களுக்கு லைட்டு போட்டு வீடியோ எடுத்தாங்களே, அது அழும்போது அது எப்படி அந்த இருட்லேயும் வந்து கரெக்டாக வந்து வெளிச்சத்தோட வீடியோ எடுக்க முடிஞ்சதுன்னு. சரி, அவங்க அழுதாதான் அவங்களுக்கு இனிமேல் ஏதாவது அமைச்சர் பதவின்றது சொல்லி இருக்கும், நம்பிக்கப்படாமல் இருக்கும். யாரெல்லாம் அழலையோ அவங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி பறி போகுன்ற ஒரு பயம் வந்தவுடனே எல்லோரும், சில பேர் தியேட்டரில் அழறது மிஸ் பண்ணிவிட்டு ரூமில் போய் தனியாக உட்காந்து அழுது ரீல்ஸ் போட்டிருக்காங்க 2 அமைச்சர். அதெல்லாம் ரைட்டு. இப்போ அவர் சபாநாயகர் என்ன சொல்லிட்டாரு, இளைஞர்கள்லாம் வந்து ஜனநாயகன் படத்தை பார்த்து மூளை சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் ஆக வேண்டுமென்றால் ஜனநாயகன் படம் பார்க்கணுன்ட்டார். நம்ம அந்த இளைஞர்களை இனிமேல் நம்ம வரத்துக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. சரி, அதனால் நமக்கு வந்து அது தேவைப்படாது. அப்போது நீங்கள் இளைஞர்னு உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் பார்த்தா தான் உங்களுக்கு மூளை சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகும். சார்ஜ் பண்ணுறாங்க. ஆமாம், நீங்கள் அது நீங்கள் இளைஞராக இருந்து போய் பார்க்காம இருந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் மூளை மந்தமாக இருந்தால் அப்புறம் வந்து அரசை குறை சொல்லக்கூடாது. இல்லை சார், இப்போது செங்கோட்டையும் கூட எனக்கு சொல்லியிருக்காரு, இந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆகிருந்தால் 234 தொகுதியிலையும் நம்ம ஜெயிச்சிருப்போம். அது வந்து மிஸ் பண்ணிட்டோன்னு வேறு சொல்லியிருக்காரு அவர். நிறைய பேர் படம் பார்த்தவங்கள நான் விசாரித்தேன். நல்ல வேளை இந்த படத்தை வந்து ஏதோ ஒரு காரணத்தினால தாமதம் ஆயிடுச்சு. இந்த படம் மட்டும் இதுக்கு முன்னால் தேர்தலுக்கு முன்னால் வந்துருச்சுன்னா இவர் வாங்கின சீட்டில் இன்னொரு 20 சீட்டு 30 சீட்டு குறைஞ்சிருக்கும்னு சொல்கிறாங்க. கடைசி ½ அன் ஹவருக்கு வந்து அதாவது படம் வந்து பகவந்த் கேசரின்னு வந்த 40% எடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அதுலேருந்து எடுத்து கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் விஜய்க்கு ஏற்ற மாதிரி மாற்றி அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. முதலெல்லாம் வழக்கமான என்டர்டெயின்மெண்ட்லாம் இருக்குது. ஆனால் ஒரு பெரிய கதைன்னு ஒன்றும் இல்லை. இப்போலாம் சினிமாவில் கதைன்னு ஒன்றும் அவசியம் இல்லைன்னு வைங்க. இந்த கடைசி ½ மணி நேரம் மட்டும் கை காலை கட்டி போட்டு ரொம்ப நீங்கள் பிடிவாதமாக உட்காந்தாலும் விஜய் ரசிகராக இருந்தால் முழுசாக என்ஜாய் பண்ணுவாங்க. சாதாரணமாக வந்து வெறும் ரசிகராக மட்டும் இருக்காங்க, தாவேகா தொண்டராக இல்லாமல் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறவங்க கடைசி ½ மணி நேரம் அவங்களுக்கு வந்து சோதனை காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்து சில பேர் சொல்கிறாங்க, செங்கோட்டையனுடைய பக்தி வந்து சாதாரண பக்தி இல்லை. அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு தேட்டரில், ஜெயம் தேட்டரு, இன்னொரு தேட்டரு, 2-3 காட்சிகள் வந்து ஃபுல் டிக்கெட்டையும் வாங்கி ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. இதை விட வேற என்ன செய்ய முடியும்?
மாமன்னன் படத்துக்காக எல்லா மினிஸ்டரும் வந்து அழுது குழுது புரண்டு இல்லை இல்லை அதெல்லாம் அதில் பண்ணும்போது இது பண்ணக்கூடாது. இல்லைங்க, மாமன்னன் படத்துக்கு முதல்வரே போய் பார்த்துட்டு வந்து மார்க்கெட்டிங் பண்ணார். ரொம்ப நல்லா இருக்கு போகும்போது படம். கேட்டார்ல. பிரமாதமாக இருக்குது படம். உதயநிதி அவர்கள் சிறப்பாக நடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதில் மார்க்கெட்டிங் பண்ணார். அப்போ அவர் பையன் நடித்த படத்துக்கு அவங்க குடும்ப தயாரிப்பான படத்துக்கு அந்த மாதிரி உள்ளதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணும்போது முதல்வர் விஜய் அது என்ன ஒரே வித்தியாசம்னா தமிழக முதல்வர் விஜய் நடிக்கும்னு சொல்லி டைட்டிலில் போட்டாங்க. இதுவே எம்ஜிஆர் 1977 மீனவ நண்பன் வந்து அவர் வந்ததுக்கப்புறம் போட்டபோது மக்கள் திலகம் தான் போட்டாரே தவிர அப்போ அவர் முதல்வர் ஆகிட்டார் ரிலீஸ் ஆகும்போது. அதுக்கு சார் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் நான் வர்றேன். மீனவ நண்பன் கரெக்டாக உங்களுக்கு சொல்லணும்னா ஜூன் 30, 1977 அவர் முதலமைச்சரானது. ஆகஸ்ட் 14 மீனவ நண்பன் வெளியீடு. அதில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் போட்டார். நினைக்கணும்னா ஒரு டைட்டில் மாற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீனவ நண்பன் வந்து 3 நாள் ஷூட்டிங் பாக்கி இருந்தது. அதை அறிவிச்சிட்டாரு, நான் முதல்வர் ஆகிட்டேன், இனிமேல் நடிக்க போகிறது இல்லை, ஆனால் 3 நாள் ஷூட்டிங் பாக்கி இருக்குது, அதை மட்டும் மிச்சம் இருக்கிறத நான் முடிச்சாதான் படம் வெளியில் வரும். அதை முடித்தார். 6 மாதம் பொறுத்து தான் அந்த படம் வந்தது அவர் முதலமைச்சர். ஏன்னா அது போஸ்ட் ப்ரொடக்ஷனில். ஆமாம். அதுக்கப்புறமும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் வந்ததே தவிர தமிழக முதல்வர்னு வரல. இவர் நடிக்கும்போது தமிழக முதல்வர் இல்லை. அதில் ரெண்டாவது இன்னொன்று போடணும். அப்படி போட்டால் தமிழக முதல்வர்னு போட்டார். எனக்கு என்ன வருத்தம்னா மற்றும் 3 அமைச்சர்கள் மாண்புமிகு அமைச்சர்கள் நடித்தான் குறையோடு சேர்ந்து போடணும். அது போடணும். 3 அமைச்சர். ஆமாம். அருண்ராஜ் வந்திருக்காரு, புஷி ஆனந்த் ஏதோ ஒரு சீனில் வந்தாராம், ஒரு தமிழன் பார்த்திபன் ஒரு அதில் ஏதோ 2 சீனில் வந்திருக்காரு. இப்போ 3 இது பெரிய ஒரு ரெக்கார்டாலாம் இருக்கும். அமைச்சரவையே நடிச்சிருக்கு. ஒரு அமைச்சரவையே வந்து ஒரு சினிமா படத்தில் நடிச்சிருக்குங்கிறது உலக வரலாற்றிலேயே இருக்காது. அப்புறம் இன்னொரு விஷயம் சார், அவர் அந்த என்ட்ரி வந்து இப்படி காட்டுறாரு பாருங்க. ஆமாம். எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா சட்டசபையில் நடந்து நிகழ்வது. அதை வந்து எப்படி நீ சினிமாவில் யூஸ் பண்ணலான்னு கேட்குறாங்க. அங்கே தான் தப்பு பண்ணிட்டாங்க. அவர் சினிமாவில் யூஸ் பண்ணதை சட்டமன்றத்தில் யூஸ் பண்ணார். அதான் விஷயம். அப்படின்னா ஏற்கனவே ஷூட்டிங்கில் அதாங்க ஷூட்டிங்கில் ஏற்கனவே அவர் நடித்து முடிச்சுட்டார் அந்த படத்தில் அநேகமாக. அதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் போன தடவை லீக் ஆச்சு இல்லை அந்த டெலிகிராம் அது இதுலாம். அதுக்கப்புறம் சில காட்சிகள் ஒட்ட வைக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். அது ரைட், அவங்க இஷ்டம், சென்சார் ரீசென்சார் பண்ணிட்டாங்க, ரைட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் அந்த மாதிரி காமிச்சிருக்காராம். சரி, அதை தான் இங்கே காமிச்சார். நீங்கள் வந்து இது வந்து அதை படத்தையும் சட்டமன்றத்தையும் நீங்கள் வந்து வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது. ரெண்டும் ஒன்று தான். 5ஆம் தேதி மேலே இருக்குது பாருங்க. 5ஆம் தேதிக்கு மேலே 2 பக்கம் வில்லனும் ஹீரோவும் பயங்கரமாக மோத போடுற ரேஞ்சு வரப்போகுது. எல்லாமே இனிமேல் மக்கள் எனக்கு என்ன ஏற்கனவே சினிமாவுக்கு மோகம் குறைஞ்சிக்கிட்டு வருது. எல்லாரும் ஓடிடியில் பார்க்கலாம், இதில் பார்க்கலாம், ஏதாவது தேட்டருக்கு போக மாட்டேங்கிறான். இனிமேல் பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் பார்க்குற அளவுக்கு கூட சினிமா தேட்டர் ஓடாது போல இருக்கு. அது மாதிரி ஒரு சட்டமன்றம் கூட ஃப்ரீ. சட்டமன்றம் ஃப்ரீயாக ஓடுது. அது நல்லா இன்னும் என்டர்டெய்னிங்காக இருக்கும், பார்க்கலாம். இதில் ஒரு சர்ச்சைகளில் பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் நம்ம கொள்கை தலைவரில் அந்த 5 பேர் ஐகானில் இருக்காங்களே, வேலுநாச்சியார் இருக்காங்க. வேலுநாச்சியாரோட மாளிகை இருக்குது. அவங்க தான் சிவகங்கை ராணியாக தானே இருந்தாங்க. அவங்களோட மாளிகையில் ஒரு பகுதியில் தனியாருக்கு டாஸ்மாக்கு கடை திறந்துருக்காங்க, அதை இடத்த விட்டு. இது ஒரு பெரிய ஒரு வேலுநாச்சியார் கொள்கை அப்படின்னு சொல்லி நீங்கள் டாஸ்மாக்கு எதிரானவர் ஒரு அந்த மந்திரி வேறு என்ன சொன்னார், டாஸ்மாகில் வந்து குறைக்கிறதா இல்லை டாஸ்மாகை மொத்தமாக மூடிடுறதா இல்லை அந்த மணி நேரத்தெல்லாம் முன்ன பின்ன மாற்றுறதா இப்படின்லாம் வந்து எல்லா விதமான ஆலோசனைகளும் செய்கிறோம். அதாவது கம்ப்ளீட்டாக அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்படி இருக்கும்போது வேலுநாச்சியார் மாளிகையாவது விட்டு வைக்கலாம், அது பண்ணாங்க. வேலுநாச்சியாருக்கு அந்த கதி. அதுக்கப்புறம் அம்பேத்கர் கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்களா இல்லை குடோனை ஓப்பன் பண்ணியிருக்காங்களா சார்? இல்லை, கடை ஓப்பன் பண்ணிட்டா, ரீட்டெயில். நம்ம டக்குன்னு யாராவது கேட்டால் எந்த கடையில் பக்கத்தில் போய் வாங்கலான்னு புதுசாக யாராவது வந்து கேட்டால் வேலுநாச்சியார் மாளிகை அந்த இதில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வேலுநாச்சியார் புகழை பரப்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கூட பண்ணியிருக்கலாம், நமக்கு தெரியும். அந்த காலத்தில் கூட நம்ம மைசூர் மகாராஜா ஒரு பேலஸ் இருக்குது பாருங்க, அதை கூட வந்து ஹோட்டலுக்கெல்லாம் வாடகை விட்டாங்க. பகுதியில் என்னெல்லாம் ஹோட்டலுக்கு விடுறது வேறு, டாஸ்மாக் மதுப்பிரியர்களுக்காக கொடுக்கறது வேறு. சரி, ஹோட்டல் வந்து 5 ஸ்டார் அப்படி பார்க்க போனீங்கன்னா நீங்கள் அந்த பக்கம் அந்த ஒரிசா அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறையா மத்திய பிரதேஷில் என்னுடைய மகள் வந்து அங்கே ஒரு படம் எடுத்தாங்க அந்த அபிஷேக் பச்சனை வச்சு. அதுக்கு வந்து அது ஏதோ ஒரு இடம் ஓர்ச்சா அப்படின்னு. அங்கே போய் பார்த்தா ஒரு வீடுமே ஒரு மாளிகை. ஒரு தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மாளிகை. ஆனால் செட்டிநாடு மாதிரி. அந்த செட்டிநாடு மாதிரி, செட்டிநாடோட இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த மாதிரி.
அந்த அந்த பீரியடில் அப்படி இருந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு ரிசார்ட்டு, ஒரு ஹோட்டல் இப்படி வந்துருச்சு. அது மாதிரி வந்தால் பொதுவாக வாடகைக்கு விட்டால் மாளிகை கட்டி அது பெயிண்ட் அடிக்கிறதே கஷ்டம். செலவு கட்டுப்படி ஆகாது, வருஷத்துக்கு வருஷம் பெயிண்ட் அடிக்கிறது. இதில் வேலு நாச்சியாருடைய இடத்துல டாஸ்மாக் இல்லாமல் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் வச்சுருக்கலாம். அந்த மாளிகையில் ஒரு பகுதியில் வச்சுருக்க வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 717 கடை மூடிட்டாங்கனாங்களா, அதுக்கப்புறமா இந்த புது கடை தந்துருக்காங்களா? 717 மூடினாங்கன்னு சொன்னாங்களே தவிர புதுசாக விளவு திறந்தாங்க. 717 இன்னும் முழுசாக மூடலைன்னு இன்னி வரைக்கும் உள்ள செய்திகளில் வந்து 717 முழுசாக மூடலைன்னு சொல்கிறாங்க. அது வந்து நான் திருப்பி சொல்லிகிட்டு இருப்பேன். 717 வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள கடையும் எனக்கு கொடுக்குற தனி மரியாதை. நம்ம அடிக்கடி விமர்சனம்லாம் பண்ணுறோம் இல்லையா, நமக்கு ஒரு மரியாதை காட்டணுன்றதுக்காக 2 நாள் மூடிட்டு 3ஆவது நாள் மறுபடியும் திறந்துட்டாங்க. இன்னி காலையில் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ 717ன்றதே அது ஒரு மேஜிக் போலி கணக்கு தான். அதான் மேஜிக் ஃபிகர். நம்ம போலின்னு சொல்லக்கூடாது. ஓகே, மேஜிக் ஃபிகர், உண்மையை மறைக்கக்கூடிய. ஆமாம், அதான் மேஜிக்கு. சரி, மேஜிக்னா அப்படி காணாமல் போயிடுமே. அந்த மாதிரி வந்து 717 அது சரி. அதை போய் வேலுநாச்சியார் இடத்துல பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சரி, இது டாஸ்மாக் சமாச்சாரம். இதில் வந்து அதில் டாஸ்மாகில் ஒரு சொல்லியிருக்காங்க, புதியவர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கப்படும்னு அந்த அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஏன்னா விடும்போது கட்டிடம் சார்ந்தவர்கள் தான் விட்டோம். இந்த 15 ஸ்கொயர் மீட்டர்ன்றது 20 ஸ்கொயர் மீட்டர் ஆக்கி புதியவர்கள் அதில் 100 மீட்டரில் பார் வச்சுக்கலான்னு வேறு சொல்லியிருக்காங்களா? ஆமாம், அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ பார்னா இப்போ ஏற்கனவே கடைக்குள்ளே பார் இருந்துச்சு, ஓகே. 100 மீட்டர்னு வெளியே போயிடுவோம் பார். இன்னும் 100 மீட்டர் தொலைவில்க்குள்ளே நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். என்ன ஒரு கிட்டத்தட்ட வைன் ஷா டாஸ்மாக் கடையை விட வெளியே போயிடுவேன் பாருன்ற. வெளியே போகணுங்கிறது தானே ஐடியாவே. அப்போ இன்னும் பக்கத்தில் இருக்கிற பகுதிகள்லாம் நாசமாக போயிடுமே. அதுதான், அதாவது இப்போ இவ்வளோ நாள் வந்து இருக்கிறதுனால நாசமாக போகுது. பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில், கோயிலுக்கு பக்கத்தில், வழிபாட்டுதல் பக்கத்தில் சொன்னேன். நீங்கள் 100 மீட்டர் வரைக்கும், நான் 100 மீட்டர்னால் 300 அடி, கிட்டத்தட்ட 330 அடி வரும். ஆமாம், பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்தில் அப்படின்னா எங்கே வேணாலும் வைக்கலான்றதை சொல்கிறத வந்து கிட்டத்தட்ட அப்படி கொண்டு வந்துட்டாங்க. இதில் எனக்கு என்ன கவலையாக இருக்குன்னா, புதியவர்களுக்கு வாய்ப்புன்னாங்க. தப்பு இல்லை, ஏற்கனவே ஒரு சில பேர் மட்டும்தான் மாறி எடுக்கிறாங்க புதியவர்களுக்கு வாய்ப்புன்னு. அப்போது நீங்கள் புதியவர்கள்னால் யாரெல்லாம், எல்லோரும் ரெடியாக இருக்கணும். என்ன சொன்னேன்? ரெடியாக இருக்கணும்னு சொன்னேன். ஆமாம், ஆமாம், டங்கு ஸ்லிப் ஆகிடுச்சு. நீங்கள் அதை ரெடின்றதை ரெட்டின்னு காதில் வாங்கியிருப்பீங்க, அது டங் ஸ்லிப்பு. ஸோ நீங்கள் தனியார்கள் புதியவர்கள் அப்படின்னா வந்து எல்லோரும் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு வந்து இதில் அம்பேத்கருடைய ஒரு அண்ணல் அம்பேத்கருடைய சிலையை வந்து விழுப்புரத்துலேயும் சரி, ஜூன் மாதம் ஜூலை மாதத்தில் இவர் ஒரு கொள்கை தலைவர் இல்லையா? ஆமாம், கூட பின்னால் இருப்பார். ஆமாம், அவங்கள பின்னால் இருப்பாங்க. ஆமாம், கொள்கை தலைவர்கள் பின்னால் இருப்பாங்க. தொண்டர்கள்லாம் கூப்பிட்டு இவங்களாம் யாருன்னு கேட்டால் இவங்களாம் யாரும் எங்களுக்கு தெரியாது, இந்த பெரியார் படத்தை மட்டும் பாட்டு இவர் மட்டும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. திருவள்ளூர் மாதிரி இருக்காரும்பாங்க. ஆமாம், அப்படின்னு தாடி வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தளபதியை மட்டும் தெரியும் அப்படிம்பாங்க. கரெக்டாக அந்த கொள்கை தலைவர் அவர்கள். அந்த அம்பேத்கருடைய சிலை வந்து விழுப்புரத்தில் ஒன்று, சேலத்தில் ஒன்று, அதில் ஒரு இடத்துல மூடி வச்சுருக்காங்க, ஒரு இடத்துல வந்து ரிமூவே பண்ணிட்டாங்க, கெங்கவெளியில். ஆமாம், அதான் சேலத்துக்கு அருகே கெங்கவெளியில். ஆமாம், அது ஒரு பெரிய ஒரு இது. கொள்கை தலைவர் அவருடைய சிலை, அண்ணல் அம்பேத்கரோட சிலைனா அது ஒரு சென்சிட்டிவ் சப்ஜெக்ட். ஆமாம், ஃபேக்ட் அது வந்து முறையான அனுமதி இல்லாமல் இப்போ வந்து அது வைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் முறையான அனுமதி வேணும். ஆனால் சில விஷயங்கள் வந்து சென்சிட்டிவ், நம்ம அது சரின்னு சொல்லலை, அதை கொஞ்சம் சரியாக கவனமாக கையாண்டு இருக்கலாம். ஐயா அவன் வந்து வச்சுக்கிட்டான், இப்போ அதை ரிமூவ் பண்ணால் அது பிரச்சனையாகும், ஜாதி ரீதியாக வரும், சமூக ரீதியாக வரும், அரசியல் ரீதியாக வரும். அப்போ அதை வந்து எப்போ சார் இந்த தென் பகுதிகளில் வந்து முத்துராமலிங்க தேவர் சிலை, அம்பேத்கர் சிலை ரெண்டுமே சென்சிட்டிவ் சிலைகள் இல்லையா? ஆமாம், அதனால் என்ன சொல்கிறேன், இதில் சிக்கல் இது பண்ணுறதுக்கு அனுமதி இல்லாமல் வாங்கிட்டான்ல, டக்குன்னு போட்டு ஒரு பஞ்சாயத்துலேயோ அது முனிசிபாலிட்டிலையோ எங்கே வருதோ, அதில் நகராட்சி எங்கே வருதோ அங்கே வந்து நீங்கள் வந்து இது போட்டிருக்காங்க, இருந்தாலும் சமூக நீதி கருதி அப்படின்னு ஏதோ ஒன்று போட்டு ஒரு அனுமதியை ஒன்று ரிலீஸ் பண்ணி விட்டீங்கன்னு வைங்க. ஆனால் சேலத்தில் அது கெங்கவெளியில் ஒரு பிரச்சனை இருக்குது சார். அதாவது ஆதிக்க ஜாதியினர் வந்து அந்த சிலை வைங்க, அம்பேத்கர் சிலை வைங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் எங்கள் முன்னாடி கால் மேலே கால் போட்டு ஒரு சிலை வைக்கிறது தான் தப்புன்னு சொல்லிட்டு அதுதான் அங்கே பிரச்சனையாக போயிருக்கு. அதுதான் சொல்கிறேங்க. அவரை பேசாமல் நிற்க விட்டுருக்கலாம், உட்கார வச்சுருக்கலாம். இன்னொன்று வந்து நான் என்ன சொல்கிறதுன்னா, அவர் கால் மேலே அவர் கால் போட்டிருக்காரு அது சிலையில். அதை வந்து பிரச்சனை பண்ணுறவங்களும் அது ஒரு பெரிய ஒரு அது என்ன நீங்கள் அது என்னென்னா இந்த சாதி அது வந்து ஊறி போய் கிடக்கு பல வருஷங்களாக தமிழ்நாட்டில். அப்போ இவங்க என்னென்னா, அப்போது நீங்கள்
கால் மேலே கால் போட்டுன்னா நீங்கள் ரொம்ப உங்களை உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்றீங்க இல்லையா அப்படின்னு இன்னொருத்தன் கேட்குறான். அப்போ இந்த மாதிரி என்ன சொல்கிறது, அம்பேத்கர் வந்து கேட்டாரா நான் கால் மேலே கால் போட்ட சிலை ஒன்று வைங்கன்னு கேட்டாரா? அம்பேத்கர் சிலை வந்து நீங்கள் நிற்கிற மாதிரி வைங்க, உட்காந்த மாதிரி வைங்க, இல்லை இந்த பஸ் வரைக்கும் மார்பளவுக்கு வைங்க. அது வைக்கணுன்றது ஒரு அடையாளம், அப்படி தானே வைக்கணும். அது கால் மேலே கால் போட்டு இப்படிலாம் வந்து செய்யும்போது அது சென்சிட்டிவ் ஆகிடுது. அடுத்தது அவன் முத்துராமலிங்கர் தேவர் வந்து சிலையை கால் மேலே கால் போடுவான், இன்னொருத்தன் இமானுவேல் சேகரன் பதிலுக்கு போடுவான். இப்படியே அது கோனார் கரையாக போயிட்டுருக்கோம், அழகுமுத்து கோனார்னு போடுவாங்க, தீரன் சின்னமலை போடுவாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கோம். தேவையில்லாத விஷயம் அது. அவங்கள வந்து ஞாபகம் வச்சுக்கணும், மக்கள் வந்து பண்ணணும், அவ்வளோதானே தவிர இது நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் வந்து நம்ம வந்து இந்த இதெல்லாம் எப்படி நடக்குது, தாவேகாவுடைய நிர்வாகம்லாம் எப்படி நடக்குதுன்னா, அதான் அது சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு பெண் காவலருக்கு பாதுகாப்பு இல்லை, சிங்கப்பெண் படை அங்கே செயல்படவில்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து. ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் படை ரீல்ஸாக போட்டு அடிச்சிட்டு இருக்கு. அதை பண்ணோம் இதை பண்ணோம், இது வரைக்கும் 346 ரீல்ஸ் போட்டிருக்காங்க. பிடித்தவர்களை விட ரீல்ஸ் அதிகம். ஒரு பெண் காவலர் வந்து ஒரு யாரோ தாவேகா நிர்வாகி மகராஜன், மகராஜன் 2 பேரை அவர் கூட நண்பர்களோடு சேர்ந்து ஒரு பெண் காவலர் ஆடைகளை கிழித்து ஏதோ ஒரு பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காரு. அவங்க தப்பிச்சு அவங்ககிட்டேருந்து ஓடி வந்து பொதுமக்கள் குடியிருப்புக்குள்ளே புகுந்து அவர்களிடம் சரணடைந்து பொதுமக்கள்லாம் வந்து 100 நம்பருக்கு போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மகாராஜாவை கைது பண்ணியிருக்காங்க. இப்போ என்னென்னா, சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு சொல்லி பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக இருக்கிறது போக, தமிழ்நாட்டில் பெண்கள் பொதுமக்கள் வந்து பெண் போலீஸ்காரர்களுக்கு காவலர்களுக்கு பொதுமக்கள் காவலாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தோன்னா தாவேகா நிர்வாகிகள். ஸோ அப்போ நீங்கள் சிங்கப்பெண் இதில் 344 ரீல்ஸ் போடும்போது இதெல்லாமும் சேர்த்து போடணும். இதை இப்போ நடந்ததெல்லாம் இது மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ரீவைகுண்டத்தில் பார்த்திங்கன்னா கல்வுக்காரிக்கு பணம் கேட்டு பாலமுருகன் தாவேகா நிர்வாகி அறிவாளுடன் போய் மிரட்டி வெட்டி கலாட்டா பண்ணியிருக்காரு, கல்குவாரியில் பணம் கொடுக்கல. ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சார், இன்னைக்கு தான் செய்தித்தாளில் படித்தேன் நான், பிரபு அவர் வந்து பல இடங்களில் இந்த சட்டவிரோதமாக இருக்கிற கல்குவாரியெல்லாம் மூடியிருக்காருன்னு வேறு செய்தி வந்திருக்கு. 60 மூடியிருக்காரு 70 மூடியிருக்காருலாம் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் நடத்துகிறவங்களுக்கு வந்து போய் லஞ்சம் கொடுங்க நீங்கள் நடத்திங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்கன்னா, அவர் ஒரு கால் பிரபு இந்த பக்கம் மூடிக்கிட்டே போவார் போல இருக்குது, பின்னால் போய் வந்து அவங்க தொடர்ந்து பணம் வசூல் பண்ணுறாங்க போல இருக்குது. பிரபு வந்து கொஞ்சம் டக்குன்னு ரிவர்ஸில் வந்து பார்க்கணும், மூடிட்டு போகிறதெல்லாம் மறுபடியும் வந்து அடுத்த ரவுண்டு வந்து பார்க்கணும் போல இருக்குது. இந்த மாதிரி நிறைய நடந்துருக்கு. புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் அரசு முகாம், அதில் தொழிலாளர் நலத்துறை அவர் பர்வேஸ், அவர் தான் முதல்ல அந்த ஜனநாயகனில் வந்து ரொம்ப விசிச்சு அழுதார். அவருடைய சகோதரர் அவர் போய் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் உத்தரவிடுறார். அமைச்சருடைய சகோதரர். திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலர்கள் மேயர்கள் இவங்கெல்லாம் வந்து பெண்கள்னால பெண்கள் தேர்ந்தெடுத்துருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கணவரோ அப்பாவோ தம்பியோ யாராவது தான் வந்து அந்த சீட்லேயே உட்காந்துருப்பாங்க அந்த அலுவலகத்தில். இப்படி நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பர்வேஸுடைய சகோதரர் போய் தூய்மை பணியாளர்கள் ஏதோ அரசு முகாமில் என்னமோ உத்தரவு, அதுக்கப்புறம் ரீல்ஸு தான் அவங்களுக்கு தான் அந்த ரீல்ஸ் ஆட்சி தானே, இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அது வந்து புதுக்கோட்டையில். அதுக்கப்புறம் இன்னும் தமாஷா ஒன்று கேட்டால் அவங்களுக்கு வந்து அப்படியே உணர்ச்சி வசப்படுது. ஆமாம், இது நம்ம விஜய் வேறு வந்து இதுக்கு போகிறாரு, பெங்களூர் போயிட்டு. இருங்க அது முக்கியமா, அது ஒரு பெரிய விஷயமா? அது எம்ஜிஆருக்கு அப்புறம் இவர் தாங்க போகிறாரு. ரைட்டுங்க. ஏன்னா எம்ஜிஆர் போயிட்டு தான் வந்து குண்டுராவ் வீட்டில் டிஃபன் சாப்பிடும்போது விக்கல் எடுத்துச்சு, தண்ணி குடிக்க மாட்டேன்னு சொன்ன அப்புறம் தான் அவங்க அம்மா வந்து குண்டுராவிட்ட பாரு தண்ணி குடிக்கல அப்படின்னும் போது எம்ஜிஆர் சொன்னாராம், எப்போ காவேரி திறந்து விடணும் அப்போ தான் தண்ணி குடிப்பேன்னாராம். உடனே அப்போ சொல்லிட்டு உடனே ஓகே ஜியோ பாஸ் பண்ணுறேன்னு குண்டுராவ் சொன்னாராம், அப்போ தான் தண்ணி குடிச்சார். அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் தண்ணி குடித்தார். அது வரைக்கும் விக்கிக்கிட்டே இருந்தார். சரி, நம்பிட்டோம் நாங்கள். இதெல்லாம் இருக்கு சார், சம்பவம் தாங்க, நம்பிட்டோங்க. அதே மாதிரி இவரும் போகிறாரு. அதான் 3ஆம் தேதி போகிறாரு. ஆனால் இப்போ எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தேகம் வந்துருச்சுன்னா, இதில் பார்த்தீங்கன்னா மதுரை வண்டியூர் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு தாவேகா விழா, அது கட்சி விழா, ஏதோ ஒன்று லோக்கல் விழா. அந்த விழாவில் கூட்டம்லாம் இருக்குது, மேடை இருக்குது, எல்லா நிர்வாகிகள்லாம் இருக்காங்க, ஆண்கள் பெண்கள்லாம் இருக்காங்க. விஜய் போலவே டூப் அதே மாதிரி வேஷம் போட்டவர் அதே மாதிரி ஒருத்தர் கொண்டு நடுவில் அவரை வந்து மேடையில் உட்கார வச்சு மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி அவரை அறிமுகப்படுத்தி எல்லாருக்கும் தெரியும் அவர் டூப்புன்னு, இருந்தாலும் ஏதோ ஒரு கிக்குக்காக அப்படி வந்து அவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் பேச வேற கூப்பிட்டு
அவர் வந்து கையெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு விஜய் அவர் நம்ம முதல்வர் விஜய் மாதிரியே கையெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் காமிச்சு ஏதோ ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் ஏதோ பேசினார். பேசினோன்னு அவர்கிட்ட வந்து ரொம்ப விண்ணப்பம் விடுத்தாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, ஒரு நடனாடுனா நல்லா இருக்குமேன்னு. உடனே ஏதோ ஒரு விஜய் சாங் ஒன்று போட்டு, விஜய் பட சாங் போட்டு ரெடியாக ஒரு பெண்மணி ஏதோ அரைகுறை ஆடையோடு இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்களோட இணைந்து ஜோடியாக முதல்வர் ஆடினார். முதல்வர் அவர் வந்து மேடையிலேயே குத்தாட்டம். இது வண்டியூரில் நடைபெற்றது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் பாபு விஎஸ் பாபு அவர் வந்து நன்றி சொல்கிறதுக்காக கூப்பிட்டு போனார். இன்னும் யாரோ ஒரு எம்எல்ஏ கூட வேறு எங்கேயோ தென் மாவட்டத்தில் கூப்பிட்டு போனார். நியான் பல்பில் கொண்டு போனார். நியான் பல்ப் கொண்டு வந்தாங்க. ஆமாம், அதான் கொண்டு வந்தாங்க. நமக்கு இப்போ என்ன கவலையாக இருக்குன்னா, இப்போ கர்நாடகாவுக்கு போகிறது ரியல் விஜயா ரீல் விஜயா? இல்லை சார், இந்த பிரச்சாரத்துக்கு முன்னாடி போனார்ல, அப்போவே வந்து திமுக ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த விஜயே ஒரிஜினல் விஜய் கிடையாது, டூப்ளிகேட் விஜய் தான் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காரு, அவர் வீட்டை தூக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்ட்டு 2-3 ஷார்ட்ஸ்லாம் கொண்டு போய் காமிச்சாங்க. இது மாதிரி இது கிடையாது, இது கிடையாதுன்னு திமுக பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது மாதிரி இது சரியாக இருக்குமோ? இல்லை, அதான் அவங்க சொல்கிறத வந்து இவங்க மெய்ப்பிச்சுட்டு அவங்க அப்போ சரியாக சொன்னாங்களா, இல்லை அவங்க சொன்னதை இவங்க வந்து இப்போ வந்து இது நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு அந்த ஐடியாவை எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒரு நல்ல ஐடியாவை பிக்கப் பண்ணியிருக்காங்களான்னு தெரில. இப்போ கர்நாடகாவுக்கு டிகே சிவகுமாரை பார்க்க போகிறது ரீல்ஸ் விஜயா ரியல் விஜயான்னு தெரியல. இதில் வேறு 1ஆம் தேதி ராகுல் காந்தி இங்கே வராராம். ஆமாம், சென்னை வராரு. அந்த 10 நாள் பயிற்சி ஏதோ இந்த காங்கிரஸ் இதில் பயிற்சிக்காக ஒரு நாள் ஏதோ கலந்துக்கிறதுக்காக வராரு இந்த விழாவுக்காக. அதில் வந்து விஜய் அவர்களை முதல்வரை சந்திக்கிறாராம். இங்கேயே கேட்டலாமே, இதுக்கு போய் டிகே சிவகுமார்கிட்ட போய் கேட்டு. ஆனால் ஒன்று, ராகுல் காந்தி சொல்லி டிகே சிவகுமார் கேட்பாரா அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்குது. அதுவும் எம்ஜிஆர் போயிட்டு வந்தார்ல, அது மாதிரி போனோம். அதில் வேறு நமக்கு என்ன, இப்போ வந்து இந்த போராட்டம் நடந்தது பாருங்கள், நீட் தேர்வுக்கு எதிராக. இந்த நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் இந்த சமயத்தில் வந்து ரஞ்சித் அமீர் இல்லை, அதுக்கு முன்னால் அது சொல்லி முடிச்சுட்டு அங்கே போயிடுவோம் நம்ம. சரி, அவர் அங்கே வந்து இந்த வாட்டாள் நாகராஜன் ஒருத்தர். ஆமாம், தமிழ்காரனை பார்த்தாலே அவருக்கு வந்து எங்கேயோ மிளகா வச்ச மாதிரி எரியும். எதுக்காவது தமிழ் படம் ரிலீஸ் ஆனால் கூட கலாட்டா பண்ணி தியேட்டர்லாம் அடிப்பார். வயசாகி போச்சு, ஆனாலும் ஆனால் எலெக்ஷன் நின்னாருன்னா 1000 ஓட்டு தாண்டாது. அவ்வளோதான். அது சும்மா அது ஒரு பில்டப். அது அவர் வந்து இந்த ஓசூர் கர்நாடகா அதான் எல்லையில் பெரிய கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கார். என்னன்னா இந்த காவேரி தண்ணி தரமாட்டோன்னு. அவர் டிகே சிவகுமார் அவர்களும் எங்ககிட்ட தண்ணி இருந்தால் வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்ணுறோம், தண்ணி இல்லை, சுப்ரீம் கோர்ட்டு சொன்னால் என்ன, யார் சொன்னால் என்ன, தண்ணி இல்லைன்னா எங்கேருந்து கொடுக்க முடியாதுன்ட்டார். அதே வந்து அவர் வாட்டாள் நாகராஜ் இந்த வகைரா வந்து அங்கே கலாட்டா பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பஸ்ஸெல்லாம் ஓசூர்லேருந்து அந்த பக்கம் போகல, அங்கேருந்து இங்கே வரல. இப்போ இந்த காவிரியை பற்றி ஒரு 4 நாளாக வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வாயே திறக்கவில்லை. இதை பற்றி எதுவும் பேசலை. யாரோ ஒரு மந்திரி வந்து 3ஆம் தேதி போகிறாரான்னு கேட்டதுக்கே அது போவதா இல்லையா அதே குழப்பம். அவர் வந்து அதை முதல்வர் முடிவெடுப்பார். நிர்மலா தான் சொல்லியிருக்காரு, எல்லாம் முதல்வர் முடிவெடுப்பார். என்ன விஷயம்னு கேட்டால், இப்போ காவிரி அது இல்லை பிரச்சனை. ஜனநாயகன் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த காவிரியை பற்றி ஏதாவது பேசி ஏதாவது ஒரு சிக்கலாகி ஜனநாயகன் அங்கே ஓடுறதும் நின்று போயிடக்கூடாது, வர்ற வருமானது கெடுத்துக்கூடாது. ஏற்கனவே இப்போது நீங்கள் அது என்ன படம், கோட்டு படம் வந்து முதல் நாள் இன்னைக்கு 100 கோடி 112 என்னமோ வசூலாச்சான். அதுக்கப்புறம் லியோ படம் ஒரு நாளைக்கு முதல் நாளே 142. இந்த படம் நம்ம ஜனநாயகன் 2 நாள் சேர்த்தே 112 தானே. விஜயுடைய படங்களுடைய யூஷுவல் ஸ்டாண்டர்ட் பார்க்கும்போது கம்மியாக கேரளாவில் 168 கோடியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ அப்போ கர்நாடகாவில் அது பாதிக்கப்படக்கூடாது. காவிரி பிரச்சனை எங்கங்க இப்போ இல்லைங்க, தொட்டு இருக்குது. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 100 வருஷம் ஆனாலும் இப்படி தான். அதனால தான் சார் ரஜினிகாந்த் அரசியலுக்கே வரல. ரஜினிகாந்த் அரசியலுக்கே தான் வரல. ஆமாம், வந்தால் இந்த காவிரி பிரச்சனை வரும், நம்ம சிக்கிக்கிடுவோன்னு தெரியும் அவருக்கு. ஆமாம், அதனால தான் வரல. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இது இந்த காவிரி பிரச்சனை வந்து கொஞ்சம் இப்போதைக்கு ஹோல்டில் போட்டு வச்சுருக்காங்க. ஜனநாயகன் ஓரளவுக்கு ஏதோ ஒரு வாரம் ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் ஓடிடியில் வருதுன்னா அப்புறம் போய் காவிரியில் பேசலாம். நம்ம அது பேசுகிறது ஒன்றும் இல்லை. 2வது காவிரிக்கு போகும்போது நம்ம பெங்களூர் போனோம்னா ஒரு ரோட் ஷோ பண்ண மாதிரியே இருக்கும். முதல்வர் வந்து வேனில் ஏறி கையாட்டிட்டு போனாலே அது ரோட் ஷோ தான். அந்த மாதிரி வந்து ஒன்று வரும். இப்போ இங்கே நீட் தேர்வு சினிமாலாம் சொன்னீங்க. நம்ம ரஞ்சித் ஒரு இயக்குனர், அவர் அமீர், அப்புறம் வெற்றிமாறன், இவங்கெல்லாம் எனக்கு என்ன ஆச்சரியன்னா, வேங்கை வயலும் போது 5 வருஷம் வாயை திறக்கல. அப்புறம் வந்து கள்ளக்குறிச்சி கள்ளசாராயத்தும் போது வாயை திறக்கல. இதில் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள்.
அதுக்கப்புறம் வந்து இந்த மடப்புறம் அஜித் குமார், இந்த மாதிரி பல நிகழ்வுகள் நடந்தது. ஆக இவங்கெல்லாம் வந்து அப்போல்லாம் வந்து ஒன்றும் இல்லை ஆயத்த சார், அப்போ வந்து வெற்றிமாறன் கூட விடுதலை 1 விடுதலை 2 படம்லாம் யார் சார் ரிலீஸ் பண்ணுவாங்க? ஆமாம், ரெட் ஜெயின் தானே பண்ணணும். அதனால் வந்து அப்போ பேசாமல் இருந்துட்டாங்க. ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் அவங்களாம் வழக்கம் போல் வெற்றிமாறன் பாரஞ்சித்தெல்லாம் வந்து கை கோர்ப்போம், மாணவர்களுடன் கை கோர்ப்போம், அந்த வழக்கமான டயலாக்லாம் விட்டாங்க. சரி, அவங்க பரவாயில்ல. இந்த தேவதர்ஷினியமாக இருந்தாங்க நடிகை, நீட் விளம்பரத்தில் வந்து அவங்க போன வருஷம் பார்த்தீங்கன்னா நடிச்சிருந்தாங்க. அவங்க வந்து இப்போது மாணவர்கள் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க நடிகை ரேவதி அவர்கள், அவங்க பார்த்தீங்கன்னா மௌனராகம் படத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் அந்த கதாபாத்திரம் வந்து சந்திரமௌழி அப்படின்னு கூடுவார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் கலவரம் இதெல்லாம் விடுறதா இருந்தால் வந்து நம்ம காதல் தொடரும், நீ போராட்டம் கலவரம் தான் முக்கியமாக காதல் முக்கியமானு முடிவு பண்ணிக்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் மோகன் கதாநாயகன் அவர் மோகனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அது எழுதுறது வந்து பார்ப்பன மணிரத்னம் சார், இது அப்படி கிடையாது இல்லையா? அவன் கரெக்டு. பட் நம்ம நடிக்கிறது வேற பேசுறது வேற. சரி, சினிமாவில் இந்த பிரதீப் ரங்கநாதன் ஒருத்தர் பொதுவாக சமீப காலத்தில் பிரபலமாக இருக்கிறார். அவர் வந்து நீட் தேர்வில் மாணவர்களுக்கு நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும். என்ன இவங்களுக்கெல்லாம் தெரியும்னே ஒன்றும் புரியல. அங்கே என்னடானா நீட் தேர்வு அந்த களத்தில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் கொஞ்சம் பேர் தான் பாகிஸ்தான் கொடியெல்லாம் வச்சுட்டு நிற்கிறான், பாலஸ்தீன் கொடி, பாலஸ்தீனா கொடி. அதுக்கப்புறம் ஆர்டிகிள் 370 மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணணும்னு சொல்லி அதுக்கும் நீட் தேர்வுக்கு என்ன சம்பந்தம்? அது இல்லாமல் ஈரான் அமெரிக்கா சமாதான பேச்சுவார்த்தை. ஆமாம், அப்புறம் மோடியை கொலை செய்ய வேண்டும், மோடி அரசை நீக்க வேண்டும், இப்படிலாம் வந்து பேசுகிறவங்களாம் இருக்காங்க. அப்புறம் ஒருத்தர் தாடி வச்சுக்கிட்டு வெள்ளை தொப்பி போட்டு உங்களுக்கு தெரியும் அப்படி சொன்னால் யாருன்னு போய் ஒரு பெட்ரோல் டேங்குக்குள்ளே தீயை கொளுத்து போடுறாரு போலீஸ்காரன் எதிரிலேயே. இவர்களெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவரெல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் மாணவராக இருந்திருப்பார். இது மாணவர்கள் போராட்டம், மாணவர்கள் கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க, ஆனால் அதுக்குள்ளே ஊடுருவல்கள் தான் அதிகமாக இருந்ததுங்கிறதெல்லாம் தெரிய வந்தது. சரி, அது நடந்து போட்டோம். இவங்களாம் வந்து இப்போ மொத்தம் 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா, மேற்கு வங்காளத்தை தவிர பாக்கி எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் உட்பட, கம்யூனிஸ்ட் கேரளாலாம் உட்பட. இதில் வெஸ்ட் பெங்காலும் இப்போ மாறிடுச்சு, பிஜேபிக்கு மாறிடுச்சு, அதனால் அவங்க ஏற்றுப்பாங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது தமிழ்நாடு, கர்நாடகா தான். உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிடுச்சு இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. இப்போ நீங்கள் வந்து நீட் தேர்வை மறுபடியும் ரத்து பண்ணுங்கன்னு பேசி பிரயோஜனமே இல்லைன்னு தெரிஞ்சு அரசியல்வாதிகள் தான் வேறு வழி இல்லாமல் பேசுகிறாங்க. இது சினிமா நடிகர் பிரகாஷ்ராஜ் பேசுகிறாரு, நமக்கு தெரியும். அவர் வந்து 4 மாநிலத்தில் வந்து வாக்குரிமை வச்சுக்கிட்டு அவர் பேரில் கிரிமினல் வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. அவர் கொஞ்சம் நல்ல நடிகர், நல்ல கலைஞர். பட் அரசியல் விஷயமாக வாயை திறந்தால் அவர் வந்து அநேகமாக அது இந்தியாவுக்கு எதிராக தான் இருக்கும், இந்திய இறையாண்மைக்கு எதிராக தான் இருக்கும். சரி, அந்த மாதிரி உள்ள ஆள் தான் பரவாயில்ல. இவங்களாம் இப்போ இது ஒரு அதாவது இப்போ நீட் தேர்வை பற்றி நம்ம பேசலைன்னா நம்ம வந்து இருக்கோம் அந்த இன்னும் சினிமா உலகத்தில் ஓட்டு போடாமல் போயிட போகிறாங்க, இல்லை சினிமா உலகத்தில் இருக்கோன்றது தெரியாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி. இந்த முன்னாள் நடிகைகள்லாம் பேச வேண்டிய அவசியம்லாம் எதுக்கு? ஜோதிகா பேசியிருக்காங்க, அதான் சொல்லியிருக்காங்க. ஆமாம், இது மாதிரி இவங்கெல்லாம் ஒருத்தர் கேட்டார், ஜோதிகா இவ்வளோ பேசுகிறாங்களே, அவங்க பையன் வந்து பாம்பே ஸ்கூலில் படிக்கிறாப்புல, அவங்க பையன் போராட்டத்துக்கு வருவாப்லையான்னு கேட்டாப்புல. ஆமாம், இப்போ நிறைய பேர் வந்து அவங்கவுங்க இப்போ இந்த போராட்டத்தில் இருக்கிறவங்களாம் அவங்க பையன் லண்டனில் படிக்கிறாங்க, அமெரிக்காவில் படிக்கிறாங்க, அங்கே படிக்கிறாங்க. இங்கே நீட் தேர்வு உண்டா இல்லையாங்கிறத பற்றி பேசி இப்போ கூட இன்னைக்கு காலையில் இப்போ நேற்று காலையில் பத்திரிகை செய்தி பார்த்தேன். பெரம்பலூரில் ஒரு நரிக்குறவை இனத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து நீட் தேர்வில் தேர்வாகி டாக்டருக்கு படிக்குது. இதெல்லாம் வந்ததுக்கு காரணம் நீட் தேர்வு. இல்லைன்னா 50 லட்சம் 80 லட்சம் நரிக்குறவரோ ஒரு கூலிக்காரரோ ஆட்டோ ஓட்டுநருடைய இவங்கெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது சரி, நாங்கள் அந்த காலேஜ் விஷயத்தில் இப்படி பண்ணுறோன்னா மாணவர்கள் சமூகத்துக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நெல்லையில் வந்து மருத்துவக் கல்லூரி, அங்கே வந்து பட்டமளிப்பு, அதாவது எம்பிபிஎஸ் முடித்தவங்களுக்கு டாக்டர் அது முடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு பட்டமளிப்பு விழாவே ராத்திரி 9 மணிக்கு மேலே தான். நம்ம போன வாட்டி அதை பேசணும். ஆமாம், அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. ஆட்சியர் வேறு அங்கே போயிட்டு கேட்டால் நான் அஃபிஷியலாக வரல, அன்அஃபிஷியலாக வந்தேங்கிறாரு. அங்கே குத்தாட்டம் 15,000 ரூபா ஒரு ஆளுக்கு வசூல் பண்ணி மாணவ சமூகத்துக்கு ஏதோ முடிஞ்ச சேவையெல்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க. ஆமாம், எழுச்சி ஏற்படுத்தி பண்ணி. அப்புறம் இன்னொரு விஷயம் சார், நம்ம பார்த்தோம், இப்போ வந்து நாமக்கல் கவிஞர் மாளிகை இருக்குது பாருங்கள், நம்மலாம் போயிருக்கோம், பத்திரிகையாளர். ஆமாம்.
அந்த 10வது மாடி 9வது மாடி வந்து சிஎம்மோட இடமா மாற்ற போகிறாங்களாம். ஏன்னா வாஸ்து உட்பட்ட சொல்லப்பட்டுக்கிட்டு அது ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நிறைய விசிட்டர்ஸ் வராங்க, இங்கே வந்து அவரால் பார்க்க முடியல, ரொம்ப குறுகிய இடமா இருக்குது. எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி விட அதிகமான விசிட்டர்ஸ் வராங்க அவருக்கு. ஸோ இடத்த மாற்ற போகிறாங்க. எல்லாரையும் அவரே நேராக பார்க்குறாரு, நேராக சந்தித்து பேசக்கூடிய சூழ்நிலை தான் இருக்காராம். எல்லா சினிமா நடிகர்லாம் வராங்க இல்லையா, அவங்களும் அவர் சந்திக்கணும் இல்லையா. ஸோ அது 9, 10 மாற்றிருக்காங்க. அது 10வது ஃப்ளோர்லேருந்து பார்க்கும்போது அந்த இயற்கை இழல் அப்படி ஃபுல்லாக தெரியும் அவருக்கு. கிளாஸ், புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் போட போகிறாங்க, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து பொதுப்பணித்துறை இதெல்லாம் தான் பண்ணுவாங்க. பொதுப்பணித்துறை 6 மாதம் ஆகுங்க இது ரெடி பண்ணுறதுக்கு. இல்லை 3 மாதத்துக்குள்ள ரெடி பண்ணி தரணும் அப்படின்னு கெட்டான சூழ்நிலை கொடுத்துட்டாங்களே. ஸோ இது எதுக்கு சார் இது மாதிரி ஆடம்பரமாக இருக்கிற ஆஃபீஸ்லேயே கருணாநிதி, ஜெயலலிதா, இப்போ எம்ஜிஆர்லாம் அதை நடத்தியிருக்காங்களே ஆட்சியை, இவருக்கு என்ன திடீர்னு ஒரு விஷயம்? இவர் வந்து அவங்களெல்லாம் விட பெரிய மக்கள் தலைவர்னு ப்ரூவ் பண்ண வேணாமா? அதனால் வந்து இப்போது நீங்கள் ஆனால் வந்து டெய்லி பெட்டிஷன் கொடுக்கறதுக்காக வராங்க பாருங்கள், அந்த மனு கொடுக்கறதுக்கு. அவங்களாம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் வெயிலில் வந்து க்யூ நிற்கிறாங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, அவங்க கழிப்பறை யூஸ் பண்ணுறதுக்கான கழிப்பறை கிடையாதுங்க. அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ரிசப்ஷன் மாதிரி போட்டு, ஒரு லவுஞ்சு மாதிரி போட்டு உட்கார வச்சு அதெல்லாம் பண்ணுறதை விட்டு அது முக்கியம். மக்களுக்கான அந்த 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 அவங்க வந்து கஷ்டப்படாமல், ஏன்னா இவங்க வந்து எல்லாரும் என்ன நம்புகிறாங்க, முதல்வர் விஜயுடைய அவரை பார்க்க போகிறது இல்லை, அங்கே யாரோ ஒரு அதிகாரியோ ஒரு அலுவலரையோ பார்க்க போகிறாங்க. அங்கே போய் கொடுத்தா பிரச்சனை தீரும்னு ஒரு நம்பிக்கை, எதிர்பார்ப்பு. இது தவறில்லை, நம்ம வந்து முயற்சி பண்ணலாம், எது முடியுமோ அதை வந்து அவங்க செய்யலாம். அப்படி வரும்போது அவங்களுக்கான சேவைகளை பண்ணணும். இதே மாதிரி தான் உங்களுக்கு இப்போ சொல்லி முடிச்சுருவோம். முட்டுக்காட்டில் வந்து இப்போ அந்த ஒரு பல்நோக்கு கட்டிடம் கட்டுறாங்களே, 31 ஏக்கரோ என்னமோ 38 ஏக்கரோ என்னமோ, அதில் கூட ஆளுவர்ஜுனாவோட போய் அவர் அமைச்சர் வந்து போய் ஆய்வு பண்ணிட்டு வந்தார். அந்த இடத்துக்கு செக்ரட்டேரியட்டே மாற்ற போகிறாங்களா? இல்லை சார், இன்னொரு செய்தி நேற்று வந்துச்சு எனக்கு. வந்து முன்னாள் அந்த கல்லூரியோட மாணவி, அவங்க முன்னாள் அவங்களுக்கு 70 வயசு ஆகி போச்சு, ஒரு அரசு பொறுப்பில் இருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ குவீன் மேரிஸ் காலேஜை எய்ம் பண்ணுறாங்க. எப்போ ஏடிஎம் காலேஜில் வந்து குவீன் மேரிஸ் காலேஜை முயற்சி பண்ணாங்க, அப்போ ஸ்டாலின்லாம் பண்ணார் இல்லையா. ஸோ இப்போ திருப்பி குவீன் மேரிஸ் காலேஜை பிளான் பண்ணுறாங்களா மாற்றுறதுக்கு. அந்த வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லை சட்டமன்றம் நடத்துகிறோன்னா குவீன் மேரிஸ் காலேஜெல்லாம் பத்தாது. நீங்கள் வெறும் ஒரு அரசு அலுவலகங்கள்னால் அது ஓகேவாக இருக்கும். சட்டமன்றம் அப்படி, ஏன்னா ஓமந்தூரார் இடத்த அப்படி தானே வந்து கலைஞர் இருக்கும்போது பண்ணி அப்புறம் அந்தமா ஜெயலலிதா வந்து அதை மருத்துவமனையை மாற்றிட்டாங்க. இப்போ அந்த முட்டுக்காட்டில் வந்து சட்டமன்றத்தை கொண்டு போக போகிறாங்க. ஏன் கொண்டு போகணும்? பனையூர் பக்கத்தில் இருக்குது, அதான் காரணம். பனையூரும் பக்கத்தில் இருக்குது. பிற்காலத்தில் அந்த ஈசிஆர் பாலவாக்கமும் பக்கத்தில் தான் இருக்குது. சரி, உடனே நீங்கள் பாலவாக்கத்தில் யார் விஐபி இருக்காங்க, யார் விவிஐபி இருக்காங்கலாம் அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் நம்ம சொன்னோன்னே சாட் ஜிபியில் போய் தேட ஆரம்பிச்சிட போகிறாங்க. அது தேடிட்டு போகிறாங்க. நம்ம வந்து எத்தனையோ தலைவர்கள் இருப்பாங்க, தலைவிகள் இருப்பாங்க, அவங்க இருந்திருப்பாங்க. வருங்கால தலைவிகள், எதிர்கால தலைவிகள் இருப்பாங்க. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த பனையூர்லேருந்து போகிறதுக்கு, பாலவாக்கத்துலேருந்து போகிறதுக்கு முட்டுக்காடு. ஆனால் எவ்வளவு அலுவலர்கள் போகணும், அதுக்கு எவ்வளோ பெட்ரோல் செலவு, மக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர்களோடு கூட எப்பவுமே சட்டமன்ற உறுப்பினர் வந்தால் ஒரு 10 அல்லக்கை வரும். அது அங்கேருந்து வந்து அங்கே வந்து சந்திக்கிறதுக்காக வருவாங்க. இப்படி இல்லை சார், இது வந்து மிலிட்ரியோட இடம், அது வந்துன்னா நமக்கு சொந்தமாக இடம் கிடச்சிருமேனு யோசிச்சிருப்பாரு. இல்லை கரெக்டு. பட் மக்களுக்கு பயன்படக்கூடிய, மக்களுக்கு சௌகரியமான இடத்துல வைக்கணுமா, இல்லை முதல்வர் என்ற ஒரு தனிநபருக்கு சௌகரியமா? இன்றைக்கி நீங்கள் முட்டுக்காட்டில் வைக்கிறீங்க, நாளைக்கு நீங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வரமாட்டீங்கன்னு நான் சொல்லலை. வரலாம், யார் வேணாலும் வரலாம். நீங்கள் வரலாம், ஸ்டாலின் சார் வரலாம், எடப்பாடி வரலாம், இன்னும் யார் பேரெல்லாம் நீங்கள் சொல்லணும்னு ஆசையாக இருக்கோ எல்லோரும், உதயநிதி வரலாம், இல்லை தனுஷ் வரலாம், சிவகார்த்திகேயன் வரலாம். தனுஷ்லாம் இப்போ ஆரம்பிச்சிட்டாருங்க. அதான் சொல்கிறேன், சூர்யா வரலாம். அந்த ராயன் படம் எப்போ வந்து தேசிய விருது கிடைச்சதோ அப்பொழுது அவர் சிஎம் ஆகிட்டார். அதான் ஆகிட்டார். ஸோ ராயன்னா என்ன அர்த்தம்? ராஜான்னு அர்த்தம். அதான் அரசர், அதான் ஆகிட்டார். விஜய் சேதுபதி வரலாம். இவங்கெல்லாம் முதலமைச்சர் ஆகிறதுக்கு லிஸ்ட்டில் நிற்கிறாங்க, லிஸ்ட்டில் ஆல்ரெடி கியூவில் இருக்காங்க. இப்போ அவங்க அஜித்தை தவிர எல்லாம் இருக்காங்க. ஆமாம், அஜித், ரஜினியை தவிர. அவர் ஏற்கனவே அது வேணான்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டார். ஆனால் கமலஹாசன் கூட இருக்கான்னு நினைக்கிறேன். கமலஹாசன் வந்து ஏதாவது கிப்பு கிடச்சதுன்னா அட்லீஸ்ட் ஒரு சண்டே, ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலையாவது வந்து உட்காந்துட்டு போவார் அந்த நாற்காலியில். அவருக்கும் ஆசை இருக்குது, ஆனால் முடியல. அது பேராசையாக போயிடுது. அதான் முடியல. அது இல்லை, இந்த சூழ்நிலையில் நீங்கள் அந்த மாதிரி வந்து நினச்சி ஒரு இதை மாற்றினீங்கன்னா அது மக்களுக்கு இடையூறாகவும், அரசு வரி பணம் தானே அந்த செலவு. நீங்கள் முட்டுக்காடு பல்நோக்கு திட்டம்னு திமுக பிரிவில் எதுக்கு ஆரம்பித்தாங்களோ தெரியாது. ஆனால் சட்டமன்றத்துக்காக நிச்சயமாக இல்லை, வேறு ஏதோ ஒரு பயனுக்காக.
அந்த பயனில் ஒரு கால் சரியில்லைன்னா நீங்கள் வேறு எதையாவது மாற்றுங்க. ரெண்டாவது, மக்களுக்கு தொந்தரவு இல்லாத வகையில் அரசு அலுவலகங்கள், மக்கள் நேரடி தொடர்பு இல்லாத வகையில் இருக்கக்கூடிய எவ்வளோ அரசு அலுவலகங்கள் இருக்குது. உங்களுக்கு சில இதுக்கு தான் மக்கள் நேரடியாக போவாங்க. பல இது இப்போது நீங்கள் ஆடிட் ஆஃபீஸு, தணிக்கை அலுவலகம் அரசு, இதுக்கு வந்து மக்கள் நேரடியாக போக மாட்டாங்க. அந்த மாதிரி நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அதெல்லாம் அங்கே கொண்டு போய் வைங்க. அப்போ கொஞ்சம் இங்கே டிராஃபிக் கம்மியாகும்னு சொல்லலாம். யாரோ ஒரு தனிநபர், முதல்வர் என்றாலும் அவரும் ஒரு தனிப்பட்ட மனிதர் தான். அவருடைய சௌகரியத்துக்காகன்னு சொல்லி கொண்டு போய் மாற்றுறதோ, அது குயின் மேரிஸ் காலேஜாக இருந்தாலும் சரி, முட்டுக்காடாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து என்னென்னா தவறான முன் உதாரணங்கள். அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். புரிந்து கொள்வார்கள், புரிந்து கொள்ள. கடைசி ஒரு சந்தேகம் சார், இப்போ இந்த ராயன் படம் இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா உங்கள் மகள்லாம் வந்து திரைப்படத்துறையில் இருந்திருக்காங்க, அவங்களும் பல்வேறு விருதுகள் பெற்ற திரைப்படம். 3 படம் தயார் பண்ணால் அதில் ஒரு படம் தமிழக அரசு விருது பெற்றிருக்கு, 2 படம் வாங்கியிருக்கு. இந்த ராயன் படத்தில் வந்து ஒரு பெரிய பாலிடிக்ஸ் ஓடிட்டு இருக்கு. அது என்ன சார், ஏன்னா நல்ல படத்தெல்லாம் விட்டுட்டு எதுக்கு இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்ற ஒரு பரபரப்பாக பேசப்படுது. என்ன காரணம் சார்? தனுஷ் அது விஷயமா வந்து இவங்க வழக்கமாக அது ஆமாம், கலா மாஸ்டர் பேசியிருக்காங்க. என்னை பொறுத்தவரை கலா மாஸ்டர் அவர்கள் இந்த சினிமா துறையில், தமிழ் திரைப்படத்துறையில் ஒரு மரியாதைக்குரிய ஒரு மூத்த டெக்னீஷியன். ஆனால் வந்து அப்படி சொல்கிறது வந்து நாகரிகம் இல்லை. நான் அந்த ஜூரியில் இருந்தேன். தனுஷ் அவர்களை வந்து சிறந்த நடிகராக தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு எனக்கு 300 படம் வந்துச்சு, அது இதுதான் சிறந்த படமாக இருக்க வேண்டியதாக போய் சொல்கிறாங்க. நார்மலாக அந்த ஜூரியில் இருக்கிறவங்க அவங்க வந்து இருக்கிறதையும் யாருன்றதையும் அவங்க வெளியிட மாட்டாங்க. அவங்களும் அதை வெளியில் சொல்லக்கூடாது. யார் ஜூரியில் இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஆமாம், அவங்க வந்து நான் ஜூரியில் இருந்தேன்னு கூட சொல்லக்கூடாது. அது ஏன் சொல்லக்கூடாது? ஒரு நாகரிகம்னா, நாளைக்கு அவங்க வேண்டியவங்க ஆனாலும் கொடுத்துட்டாங்க, அவரும் ஒரே ஜாதி, இவங்களும், இது மாதிரி பல விஷயங்கள் வரும். அதில் உண்மையான விமர்சனங்களும் இருக்கும், சில சமயம் தேவையற்ற விமர்சனங்களும் இருக்கும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக ஜூரியில் யார் இருக்காங்கன்றதை வந்து அவங்களும் அரசு அந்த விருது கொடுக்குறவங்களும் சொல்ல மாட்டாங்க. ஜூரியில் செயல்பட்டவர்களும் நான் அந்த ஜூரியில் இருந்தேன் அப்படின்றத வெளிப்படையாக சொல்கிறது ஒரு முறை அல்ல. அவங்க கலா மாஸ்டர் எதுக்காக அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ராயன் படம், தனுஷோட எவ்வளோ படம், இப்போ அசுரன் படம் வந்தது. ஆமாம், அசுரன் படம் அதே 2019 அசுரனுக்கு வந்து சிறப்பு, அது சிறந்த படத்துக்கும், அதே மாதிரி ஸ்பெஷல் அவார்டுன்னு சொல்லி என்னுடைய மகள் இயக்கிய அந்த கேடி என்ற கருப்புத்துறை, அந்த தாத்தா பிரியாணி சாப்பிட்ற அது தேசிய விருதெல்லாம் தனியாக வாங்கிச்சு, அதுவும் கொடுத்தாங்க. எதுக்காக சொல்லணும்னா, அசுரன் படத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா பையன் 2 ரோலில் உண்மையிலேயே அசத்திருப்பார் அவர். அந்த அப்பா ரோல் வந்து அவருடைய வயசுக்கு அப்பா ரோலுக்கு பிரமாதமாக பண்ணியிருப்பார். ராயன் படம் அந்த வகையில் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. ஆமாம், தனுஷோட எவ்வளோ படங்கள், நல்ல படங்கள் இருக்குது, நம்ம சிறப்பான படங்கள். ஏன்னா அந்த படத்தோட மலையாள சென்சார் நான் தான். அந்த படத்தோட மலையாள படம் சென்சார் நான் தான் பண்ணேன். நீங்கள் தான் பண்ணீங்களா? ஓஹோ, இப்போ நீங்கள் குற்றவாளி கூண்டில் நிற்கிறீங்க. மலையாளம், அதனால் தமிழ் இல்லை. ரைட்டு, ஓகே. இல்லை, எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த படம் அவ்வளோ ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியல, சுமாரான படம். அந்த படத்தை வந்து தேர்ந்தெடுத்ததே ஒரு ஆச்சரியம். அது என்னென்னா, அது விருதுன்னா தனுஷ் அப்படிங்கிற மாதிரி தனுஷ் வந்து நிச்சயமாக ஒரு சிறந்த நடிகர், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. எவ்வளோ பேரோட ஒப்பிடும்போது நம்ம ஒப்பிட்டு நாகரிகம் இல்லை. இருந்தாலும் டுவேட்டு பாடுற ஹீரோவாக மட்டும் வராமல், வெறும் சண்டை போடுற ஹீரோவாக வராமல், டேரக்டராகவும் இருக்கார். குணச்சித்திர பாத்திரங்களில் அந்த கதாபாத்திரத்திலேயே குணச்சித்திர வகையில் கொடுத்துருவார். கோபமோ ஆவேசமோ அதெல்லாம் எல்லாமே ஒரு பண்பட்ட நடிகர் அவர். அப்படி இப்போ இருக்கும்பொழுது அவருடைய வேறு படத்துக்கெல்லாம் எவ்வளோ கொடுத்துருக்கலாம். பட் ஒரு விருது கொடுத்தாச்சுன்னா அந்த படத்தை வந்து அது இல்லை, அதுக்கு விருது கொடுத்துருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து பண்பாடு, விமர்சிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நாகரிகத்தினால நம்ம சொல்கிறோம். ஆனால் கலா மாஸ்டர் கூறியவர்கள் நான் தான் ஜூரியில் இருந்தேன்னு சொல்லி அது தனுஷை தான் இமேஜை தான் இருந்தாங்க. அதனால் இவங்க தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. இல்லைன்னா அந்த படத்திற்கு கிடைச்சிருக்காதுன்னா, நேற்று தனுஷ் அதான் சொல்லியிருக்காரு, ஒரு கூட்டத்தை வச்சுருக்காரு. அதாவது இதெல்லாம் அரசியல் கட்சிக்கான வழிவகுப்பு மாத்திரம் நேற்று ஒரு கூட்டம் பேசியிருக்காங்க. கொடி போட்டார். அது நேற்று பெரிய வருங்கால முதல்வர் வருக அதெல்லாம் பேனர் வச்சாச்சு அவருக்கு. இப்போ அவர் சொல்லியிருக்காரு, ஏன் இந்த படத்தை மட்டும் விமர்சிக்கிறீங்க, இதுவரை ஏன் பல படத்துக்கு நீ தனுஷ் படத்துக்கு விருதுலாம் தான் நீ கேட்கணுமே தவிர ஏன் இந்த படத்துக்கு விருது கொடுத்துன்னு கேட்காதீங்கன்றார்.
ஆமாம், இந்த சமயத்தில் முதல்வராகக்கூடிய ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது, இயக்கம் ஆரம்பிக்கிற டயத்தில் எண்ணத்தில் இப்படி ஒரு விமர்சனம் வருது. அதை இவர் நம்மகிட்டலாம் சொல்கிறத விட கலா மாஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஏன்னா அது வந்து 2வது மக்களுக்கு வந்து தெரியும், நீங்கள் என்ன தான் விருது கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் இந்த படம் விருதுக்கு தகுதியானதா இல்லையா என்பதை வந்து முடிவு செய்பவர்கள் வந்து தீர்ப்பு வந்து எப்போவுமே மக்களிடம் தான். மக்களிடம் அது வந்து தியேட்டரில் சில சமயம் நல்ல படம் தியேட்டரில் ஓடாது. ஆனால் பார்த்தீங்கன்னா சார் பிரமாதமான படம் சார். இப்போ கூட நான் வந்து ஒரு இதுக்காக சொல்லலை, வேறு யாரையும் கம்பேர் பண்ணணும். இப்போது அருள்வான்னு ஒரு படம் வந்திருக்கு. ஆமாம், இவர் அருள்நிதி. அருள்நிதி மூகா முத்து அவர்களுடைய அவரோட பையன். அவர் பார்த்தீங்கன்னா அருள்நிதி பிருந்தாவனம்னு ஒரு படம் ஊமையாக வருவார். அவர் ஏதோ வருஷத்துக்கு ஒரு படம் 2 வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுவார். ஆனால் அந்த கேரக்டரை வந்து நல்ல கேரக்டரை தேர்ந்தெடுப்பார். டீசெண்டாக கண்ணியமான ஒரு 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 நடிப்பாக இருக்கும். ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி இருக்கும். ஆனால் ஒரு வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி தான் ஒரு படம் தான் வரும். இப்போ நம்ம சொல்கிறது வந்து அருள்நிதியை வந்து நமக்கு ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வேறு எந்த தொடர்பும் இல்லை, நமக்கு அவர் தெரியவும் தெரியாது. என்ன சொல்லணும்னா நல்ல படம் என்றால் மக்கள் மத்தியில் ஏதோ ஒரு வகையில் வரவேற்பை பெறும். ஒன்று கமர்ஷியலாக வரலாம், அது தியேட்டரில் சமயத்தில் இந்த விசிலடிச்சாங்க கொஞ்சம் படம் தான் ஓடும்னா அது வேறு விஷயம். ஆனால் மக்கள் நல்ல படத்தை நிச்சயமாக தரம் பிரித்து காண்பார்கள். அது மாதிரி பார்க்கும்பொழுது ராயன் படம் எவ்வளோ தூரம் நல்ல தரமான படம் என்பது மக்களுக்கு தெரியும். அதை நம்மளே வந்து செல்ஃப் ப்ரமோட் பண்ணக்கூடாது. செல்ஃப் ப்ரமோட் பண்ணாலே அதுக்கு தப்பான அர்த்தம் வந்துடும். உண்மைதான் சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். மிக்க நன்றி, வணக்கம். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.